ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில் சத்யா. இன்றைக்கி நம்மளோட சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிற ஒரு அட்டகாசமான ரெசிபி இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு மில்க் ஷேக் தான். பனானா மில்க் ஷேக் எப்படி வீட்டிலையே ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பனானா மில்க் ஷேக் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம், ரஸ்தாளி, பூம்பழம், இந்த மாதிரி எந்த வாழைப்பழம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தில் நிறைய சத்து இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதை உணவில் சேர்த்திக்கணும். நம்ம என்ன தான் டேரெக்டாக கொடுத்தாலும் குழந்தைங்க வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த பனானா மில்க் ஷேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மில்க்கு. அந்த மில்க்கை நல்லா காய்ச்சி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக மாறிடும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஜில்னஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே பாலை காய்ச்சி ஆற வச்சு அப்புறம் சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பனானா சேர்த்திட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நான் 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும். வெனிலா எசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜில்னஸாக குடிக்க பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாலை ஃப்ரீசரில் வச்சு அப்புறம் சேர்த்திக்கிங்க. அடுத்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக க்ரீமியாக நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, திக்காக பிடிக்காது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக் மாதிரியே குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமே பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் இன்னொரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு டம்ளரில் சுகரை டிப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனானா மில்க் ஷேக்கை இதில் ஊற்றிக்கிறேன். அடுத்து தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸை சேர்த்த போகிறோம். அதுதான் இந்த மில்க் ஷேக்குக்கே ரொம்ப ஹைலைட். வேறு எதுவுமே இல்லை, பூஸ்ட்டு தான். 1 டேபிள் ஸ்பூன் பூஸ்ட் கரெக்டாக அந்த நடுவில் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக அந்த மில்க் ஷேக் குடிக்க அது கரைஞ்சி வர வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பனானா மில்க் ஷேக்கோட நம்ம பூஸ்ட்டை சேர்க்கும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. இந்த சம்மரில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கெலாம் இது ரொம்ப ஃபேவரட். உங்கள் வீட்டு குழந்தைகளும் விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கூடவே மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி.